ஐயா ஐயா, நம்ம பிரியாமா நர்சிங்கம்ல இருக்கா, அதை கூட்டிக்கிட்டு இப்பவே வரேன்னு தம்பி போன் பண்ணிச்சு. அம்மாடி, ஏமா உன் வீட்டுக்குள்ள அற வர்றதுக்கு ஏன் இப்படி தடுமாறுற? உன் வீட்டுக்காரருக்கு பைத்தியம் பிடிக்கல, அவ்வளவுதான். அம்மாடி, அந்த தம்பி மனசுல உன் மேல இவ்வளவு பாசம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லம்மா. பிரியாக்கு சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணு. இதா நில்லுங்கயா. எங்கயா பெட்டி பிடிக்கல எடுத்துட்டு யாத்திரை? என் மானத்தை காப்பாத்தா நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஐயா, பிரியாதா தவற உணர்ந்து திரும்பி வந்துட்டாலே. திரும்பி தான் வந்திருக்கிறா, திரும்பி வரல. முடிவா சொல்றேன், என்ன துடிக்க வச்சுட்டு போனாலே அவ இந்த வீட்டுல இருந்தா நான் இருக்க மாட்டேன். அவ்வளவுதானே? ஆமா. இதான முடிவு? ஆமா. மாத்திக்க மாட்டீங்க? மாட்டேன். வேண்டாம். பிரியா, எப்போ உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லையோ அப்புறம் எனக்கு என்ன இருக்கு? புறப்படுவோம். வெள்ளையம்மா, என்ன தம்பி? எங்க பொட்டியில எடுத்துட்டு வா. இதோ கொண்டார. அடே அடே, எதுக்காக பொட்டியை இங்க கொண்டு வர சொல்ற? உங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக வெளியே போறதுங்கிற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்க. என் பொண்டாட்டியோட மானத்தை காப்பாத்துறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள நுழையிறது இல்லைங்கிற முடிவுக்கு நாங்க வந்துட்டோம். பெட்டிய கொண்டா. இந்த அருக்கு பொட்டி. இரு இரு. என்ன? இந்த பொட்டியை வச்சுக்கோ. எதுக்கு? ரெண்டையும் கொண்டு போய் உள்ள வச்சு பூட்டு. போட்டுறேன். இரு இரு. என்ன வெள்ளையம்மா, என்ன கொடுமை பாத்தியா? என்னையா கொடுமை? நான் வெளியே போறேன்னு மிரட்டினா நான் இனிமே வீட்டை விட்டு போக மாட்டேன் தாத்தான்னு என் கால வந்து உளுந்து மன்னிப்பு கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தா எனக்கு முன்னாடி அவங்க புறப்பட்டுட்டாங்க. ஆக அவங்க ஒண்ணாயிட்டாங்க. இந்த கிழவனை ஒதுக்கிட்டாங்க. ஆக அவங்க நல்லா இருந்தா சரிதான், அவங்க சந்தோஷமா இருந்தா சரிதான். உட்காருமா. பிரியா, சொத்து பூரா உங்க தாத்தா என் பேர்ல எழுதி வச்சுட்டாருன்னு கோச்சிட்டு தானே வீட்டை விட்டு வெளியே போன. நீ எப்படியும் திரும்பி வந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சுமா. அதனாலதான் சொத்து பூராத்தையும் உன் பேர்லயே மாத்தி எழுதி வச்சுட்டேன். பாரு, வச்சுக்கமா, பிடிமா. என்னது? எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பிரியாதான் வேணும். சாப்பாடு ரெடி, செஞ்சே கொண்டாந்துட்டேன். சாப்பிடுமா, சாப்பிடு. இல்ல, அட சாப்பிடுமா. ஒரு வாரமா அவன் புருஷனை துடிக்க வச்சது போதும். என்ன பாக்குற? நீ வீட்டை விட்டு போனதுல இருந்து உன் புருஷன் பச்சை தண்ணியும் மோரையும் தவிர ஒரு பருக்க வாயில போடலமா. கேட்டேன், எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பட்னியா கிடப்பீங்கன்னு. என் பிரியா என்னைக்கு திரும்பி வந்து அவ சாப்பிடறத நான் பாக்குறேனோ அப்பதான் நானும் சாப்பிடுவேன்னு சொல்லிடுச்சு. என்னது புது பழக்கம்? இந்த மாதிரி பணிவிடையெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லையே. இதை எதிர்பார்த்தேன்.
இதையும் எதிர்பார்த்தேன். இதுக்கு மேலையா இருந்தாலும் கூட தேங்க்யூ. ஆமா, நேத்து ராத்திரி என்ன படுத்தோன்னு அசந்து தூங்கிட்ட. நானும் ஆசதீர உன்ட்ட என்னென்னமெல்லாம் பேசணும்னு நினைச்சு உன்னை எழுப்பி எழுப்பி பார்த்தேன். நீ குழந்தை மாதிரி அப்படியே அசந்து தூங்கிட்ட. சரின்னு விட்டுட்டேன். குட் மார்னிங். வெள்ளையம்மா, ஐயா, நான் குட் மார்னிங் உனக்கு தான் சொன்னேன். குட் மார்னிங் எனக்கா? அடி ஆத்தி, நான் இந்த வீட்டுக்கு வந்து 30 வருஷத்துக்கு மேல ஆகுது. இது வரைக்கும் ஒரு நாள் கூட எனக்கு நீங்க குட் மார்னிங் சொன்னது இல்லையே. இன்னைக்கு சொன்னேன், இனிமே தொடர்ந்து சொல்வேன். சொல்லுங்க சொல்லுங்க. தாத்தாவை தவிக்க விட்டு போன ஜென்மத்துக்கெல்லாம் நான் குட் மார்னிங் சொல்ல மாட்டேன். இந்தா என்னது? என் எதிரி கைப்பட்ட காப்பி. நான் குடிக்க மாட்டேன், நீ குடி. ஐயா, என்னய்யா பாவம் சின்ன பிள்ளை, ஏதோ தெரியாம பண்ணிடுச்சு. அதான் திரும்பி வந்ததுல இருந்து பதனமா நடந்துக்குது இல்ல. பதனம் நிரந்தரமா இருக்குமா? இருக்கும். பாப்போம். காப்பி தொடே. அடி ஆத்தி, நீ கண்ணும் கரெக்ட் கரெக்ட். என்ன கரெக்ட்? சொன்னாதானே தெரியும். கோபுரான நீங்களே ரகசியம் பேசிட்டு தெரியக்கூடாதா? ரகசியம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியம் தான் தம்பி. பிரியாமா ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இந்த ஐயா அதுகிட்ட கோச்சுக்கிட்டு அது தொட்டதை தொட மாட்டேன், கை பட்டதை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாருல. ரொம்ப. அதனால இன்னைக்கு எப்படியாவது தாத்தாவை நம்ம கையால சாப்பிட்டு வச்சிடணும்னு பிரியாவுக்கு ஆசை. இன்னைக்கு எல்லாமே அதே செஞ்சிருக்கு. வெரி குட். இதை எப்படியாவது அந்த பெரியவரை முழுங்க வைக்கணுங்கிற முடிவோட தான் நாங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். நல்ல ஐடியா. இந்த திட்டத்துல பெருசு வருது. வெள்ளையம்மா, ஐயா, இன்னைக்கு என்ன பதார்த்தங்கள் எல்லாம் நிறத்திலிருந்து உருவம் வரைக்கும் மாறி இருக்கு? யார் செஞ்ச சூழ்ச்சி? ஐயா, இதுல ஒண்ணு சூழ்ச்சியும் இல்ல வீழ்ச்சியும் இல்ல. பிரியாமா இன்னைக்கு சமைக்கிறேன்னு ரொம்ப பிரியப்பட்டுச்சு. சரிம்மா செய்யி அப்படின்னு நான் அடி தான். பாவி பழிகாரி, இத தெரிஞ்சுக்காம நான் சாப்பிட்டு இருந்தேன்னா என் விரதம் என்ன ஆயிருக்கும்? பேத்திக்கிட்ட முறைச்சுக்கிட்டு பொல்லாத விரதம். அந்த பேத்தி தான் எனக்கு முத எதிரி. அவ தொட்டத தொட்ட குற்றத்துக்காக இன்னைக்கு நான் முச்சூடும் பட்டினி. நீங்க இப்படி எல்லாம் அடம் பிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும்யா. அதனாலதான் உங்களுக்காக ஹோட்டல்ல இருந்து பெருசா எடுப்பு சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன். பாருங்க பாருங்க ஐயா. புரியுது. இது சாம்பார். வணக்கமே. எப்படி? இது சாப்பாடு. இது பண்ண கைக்கு தங்கத்தோட பண்ணி போடணும். அதுக்கு என்ன தோடா தானே. நல்ல ஒரு 50 பவுன்ல நம்ம பிரியாமா கைக்கு அளவெடுத்து பண்ணி போட்டுருங்க. பிரியாவுக்கு நான் எதுக்கு போடணும்? இந்த சாப்பாட்டையும் பிரியாதான் பண்ணிச்சு. ஐயோ ஐயா, ஆனால் நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. வாய மூடு. வீட்டை விட்டு ஓடி போனவ கையால செஞ்ச சாப்பாட்டை நான் சாப்பிட்டதுக்காக வேண்டி என் குடலையும் உடலையும் வெங்கையில கழுவணும். அப்பதான் பாவம் போகும். நீ அழுகிற. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். நான் காஃபி கொடுத்தா வேணாங்கிறது, பழம் கொடுத்தா வேணாங்கிறது. நான் அவருக்கு எதிரியா? குழந்தைய இருந்தப்ப நேத்துல போட்டு வளர்த்தவரு. பாருமா, அவர் விளையாட்டுக்கு பேசுறாரு. இங்க பாரு. இல்ல, மனசு எதுவும் வச்சுட்டு பேசுறாரு. நான் ஊருக்கு போனப்ப அங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கேன். இல்லம்மா, இல்ல இல்லன்னு இப்படி எல்லாம் பேச மாட்டாரு. நான் செஞ்சது சாப்பிட்டா பாவமா? குடல கங்கையில போய் கழுவணுமா? இல்ல, நான் செஞ்சது தப்புன்னு நிரூபிச்சா நீங்க ஏன் சாவணும்? நானே பட்டி கெடுத்து செத்து போறேன், செத்து போறேன். ஐயோ, ஐயா, இந்த பாரு, திரும்ப இங்க பாரு, இங்க பாரு.
ஹலோ பிரியா, சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு கல்யாண நாள் ராத்திரியும் முதலிரவா கொண்டாடணும், புரிஞ்சுதா? ஆபீஸ்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே? இவர்கிட்ட எப்படி இதுல இருந்து நான் தப்பிச்சேன்? என் பெண்மையை காப்பாத்திக்கிற மனோபலத்தை நீதான் எனக்கு கொடுக்கணும். என்ன? நான் போய் பால் எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் எடுத்துக்கலாமே. அப்புறம் சமையல் கட்டுக்குள்ள போக கூடாது. முக்கியம். உடம்புல வேற எங்காவது அடிபட்டு இருக்காமா? எனக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர், லேசா கால வலி இருக்கு, அவ்வளவுதான். எல்லாம் நார்மலா இருக்கு, பயப்படும்படி எதுவும் இல்ல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும். வர எல்லாத்தையும் காரு கொண்டு வா. சாரதா ஹியர். நானும் சாரதா தான் பேசுறேன். பிரியாதா, என்ன விஷயம்? உடனே புறப்பட்டு வா. இன்னொரு தடவை அந்த வீட்டுக்கா? இந்த ஜென்மத்துல வரமாட்டேன். இத பார், உன் இடத்துக்கு இன்னொருத்தி வரத தடுக்கத்தானே நான் வந்தேன். அப்படிதான் சொல்லிட்டு போனேன். இப்ப சொல்றேன், உன் இடத்துக்கு நானே வந்துருவேணுங்கிற பயங்கரம் உருவாயிட்டு இருக்கு. இதுல என்னடி பயங்கரம்? நீ எத்தனை உதாரணம் சொன்னாலும் சரி, ஒரு குழந்தைக்கு தகப்பனாகும் தகுதி இல்லாத அந்த ஆளோட வாழ நான் தயாரா இல்ல. பிரியா, அந்த வகையில நீ போட்டிருக்கிற கணக்கு அடியோட தப்பு. ஒரு குழந்தை இல்ல, 9 குழந்தைகளை பெறக்கூடிய சக்தி உன் வீட்டுக்காருக்கு உண்டு. ஆமா, இந்த விஷயத்தை நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? இது பாரு, எங்கேயும் போயிடாத. யானையோட பலத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதனோட கால மிதிப்பட்டுதான் ஆகணுமா? நேராவே கேக்குறேன், ஒரு ஆம்பளையோட பலத்தை எட்டி தொடாம கட்டி பிடிக்காம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அடிச்சு கேள்றே. பூனை தான் குட்டிய கவர அதே வாயால தான் எலியையும் கவ்வுத. பாக்குறவங்களுக்கு ரெண்டும் ஒன்னாதான் தெரியும். அதுல இருக்கிற வேறுபாடு எவ்வளவு? அதே மாதிரி பூனை தான் குட்டிய கவர பாசத்தோட தான் நான் அவர்கிட்ட பழகுறேன். தான் பசிக்கு இரையாகும் எலியா நினைச்சு பெரியோட கவலை. புரிஞ்சுக்க.